மாவட்டம் திருவாடானை தாலுகா இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய முன்னாள் மாவட்ட துணைச் செயலாளர் குருசாமி அரசுக்கு வைக்கும் கோரிக்கை என்னவென்றால், ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை தாலுகாவில் ஏற்கனவே கலைஞர் ஆட்சி காலத்திலே மனு கொடுத்தோம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து. அதாவது எங்களுக்கு திருவாடானைக்கு ஆர்டிஓ ஆஃபீஸ் வேணும், கோட்ட வருவாய்த்துறை அலுவலகம் கட்டாயம் திறக்கணும்னு சொல்லி மனு கொடுத்தோம். அப்போ கலைஞர் என்ன அனுப்புனார் கேட்டீங்கன்னா, 2 தாலுகாவாக இருந்தால் தான் கொடுக்க முடியும், ஒரு தாலுகாவுக்கு ஒரு ஆர்டிஓ ஆஃபீஸ் கொடுக்க முடியாதுன்னு இப்போ எழுதின பதில் என் கையில் இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் தாலுகா 2ஆக பிரித்ததுக்கு பிறகு இதை பல தடவை மனு கொடுத்தாச்சு. முதலமைச்சர் கவனத்துக்கு மனுக்கள் ஆன்லைனில் அனுப்பியாச்சு. அனுப்பின காப்பியெல்லாம் என்கிட்ட இருக்குது. ஆனால் இதுவரையும் அந்த கவனத்தில் அவங்க எடுத்துக்கிறவே இல்லை. ஆனால் மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு மனு கொடுத்து பார்த்தாச்சு, ஆர்டிஓட்டு சொல்லி பார்த்தாச்சு, எந்த நடவடிக்கையும் இல்லை. அப்படி இங்கே ஆர்டிஓ ஆஃபீஸ் இல்லாதனால இந்த பகுதியில் உள்ள மக்கள்லாம் எந்த வேலையாக இருந்தாலும் தாலுகா ஆஃபீஸ் வேலையை முடிச்சுட்டு ராமநாதபுரத்துக்கு ஃபைல் அனுப்புகிறாருடைய அந்த ஃபைல் திரும்பி வர்றதே இல்லை. கிட்டத்தட்ட கணினி திருத்தத்துக்கு கொடுத்த பேப்பர்கள்லாம் கிட்டத்தட்ட 1 வருஷமாக கிடக்கு. இதுவரையும் கணினி திருத்தமே ஆகி வரலை. இந்த மாதிரி மோசமான நிலைமையில் இன்றைக்கி ஆர்டிஓ ஆஃபீஸு எங்களுக்கு திருவாடானையில் இல்லாதனால இந்த பகுதி மக்களுக்கெல்லாம் பெரிய சீரழிவாக இருக்குது. ஆனால் தயவு செஞ்சு இப்போது முதலமைச்சர் இதை கவனத்தில் எடுத்துக்கிறணும். தேர்தல் வர காலகட்டத்தில் மக்களை போட்டு சீரழி வைக்கிற மாதிரி இருக்குது. அதிகாரிகள் எங்கே போனாலும் ஆஃபீஸில் அதிகாரிகளே கிடையாது, ஆஃபீஸில் அதிகாரி கிடையாது, எந்த வேலையும் நடக்க மாட்டேங்குது. ஆனால் அதில் முக்கியத்துவம் திருவாடானை தாலுகாவில் இருந்து ஆர்டிஓ ஆஃபீஸுக்கு போகிற பேப்பர்களுக்கு எந்த நடவடிக்கையுமே இல்லை. ஆர்டிஓ ஆஃபீஸுக்கு போனால் கிளார்க்குகளே இல்லை. ஆனால் மோசமான நிலைமையில் இன்றைக்கி நம்ம ஆட்சி இருந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் கம்யூனிஸ்ட் கட்சியிலேருந்து நம்ம கூட்டணி ஆட்சி நடத்தி கம்யூனிஸ்ட் கட்சியிலேருந்து திமுகவுக்கு ஓட்டு போட சொல்லி மக்கள் மத்தியில் போய் நின்று இன்றைக்கி அந்த மக்களே நம்மளை திருப்பி கேட்குற அளவுக்கு காலம் கடந்துக்கிட்டு இருக்குது. நீங்கள் தயவு செஞ்சு உடனடியாக எங்களுக்கு ஆர்டிஓ ஆஃபீஸ் திறந்து கொடுக்கணும். ஏன்னா இது உங்களுக்கு சொல்கிற மாதிரிலாம் கம்யூனிஸ்ட் கட்சியில் வச்ச கோரிக்கையில் தான் அதிமுக ஆட்சியில் 3 கோரிக்கைகளை செஞ்சு கொடுத்தாரு எடப்பாடி. நல்லா செஞ்சு கொடுத்தாரு. திருவாடானைக்கு கோர்ட்டு கட்டி கொடுத்தாரு, காலேஜ் திறந்து கொடுத்தாரு, திருவாடானை ஆஸ்பத்திரியை பெரிய லெவலில் கட்டி கொடுத்தாரு. பல திட்டங்களை அதிமுக ஆட்சி காலத்தில் கம்யூனிஸ்ட் கட்சி சொன்னதெல்லாம் செஞ்சு கொடுத்தாங்க. ஆனால் அதே நேரத்தில் இன்றைக்கி திமுக ஆட்சிக்கு நம்ம ஓட்டு போட்டு திமுக கூட்டணியாக இருந்தும் கூட இன்றைக்கி எந்த காரியமுமே நடக்கலைங்கிறது எங்களுக்கெல்லாம் பெரிய அதிருப்தியாக இருக்குது. இல்லை, தயவு செஞ்சு உடனடியாக மாவட்ட ஆட்சித்தலைவரும் முதலமைச்சரும் இதுக்கு உடனடியாக தீர்வு காணணும். உடனடியாக அவங்களுக்கு கோட்ட வருவாய்த்துறை அலுவலகம் திறந்து கொடுத்தாகணும். தேர்தல் காலத்துக்குள்ளே இந்த முறையை முதலமைச்சர் செய்வார் நம்புகிறோம். அதனால் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியிலேருந்து இது பெரிய வேண்டுகோளை எடுத்துக்கிட்டு இதை செய்யணும். ஆனால் பல தடவை பத்திரிக்கையில் போட்டாச்சு, ஆன்லைனில் அனுப்பியாச்சு, அது காப்பியெல்லாம் கையில் இருக்குது. இதுவரை எந்த வேலையுமே நடக்கலை. தயவு செஞ்சு முதலமைச்சர் கவனத்துக்கு கொண்டு இதை உடனடியாக கோட்டை வருவாய்த்துறை அலுவலகம் திருவாடானையில் திறக்கணுங்கிறத இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வன்மையாக உங்கள் மத்தியில் கூறுகிறது என்பதை சொல்லிக்கொள்கிறேன்.